ஆயக்கலைகள் 64. வேதியியல் அது ஒரு கலை. ஆனால் இன்னைக்கு வேதியியல் பயோ கெமிஸ்ட்ரி, ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, எத்தனையோ உட்பிரிவுகள்லாம் புதுசாக வந்தாச்சு. இப்போ 64ல் 94 அதுக்கு மேலேயும் போயிருக்கலாம். ஆனால் எப்படி வரிசைப்படுத்தினாலும் முதல் 5 கலைகள் நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், கவின் கலைகள். இந்த கலைகளில் முதன்மையானது, முதலில் வருவது இசைக்கலை. இந்த இசையை கண்டுபிடித்தது யார் கண்டுபிடித்தாங்க? இதை பற்றித்தான் உங்களுடன் நான் உரையாடப் போகிறேன். உலகில் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கின்றது, ஒரு தாலாட்டும் பிறக்கின்றது. தாலாட்டை கண்டுபிடிச்சது யாரு? நீங்க தான். அதற்கு முன்பு இனக்குழுக்கள் காலம். அந்த இனக்குழுக்கள் தான் ஒவ்வொரு நாள் ஆயர்கள், வேளிர், இந்த மாதிரி இனக்குழுக்கள். அந்த இனக்குழு தலைவர்கள் அதியன், பாரி, குமணன் அவர்கள். அதற்கு முன்பு இனக்குழு இந்த தோற்றத்திற்கு முன்பாக குடிச்சமூகங்கள். எனது பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் பக்தவத்சல பாரதி ஐயா சொன்னார் இல்லையா, குடிச்சமூகம். முதலில் இந்த குடி சமூகம் என்பது உறவினர்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகமாக பின்னால் மாறி இருக்கிறது. இன்றைக்கி வடநாட்டுக்காரங்க நம்ம ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 10-20 பேர் பொம்மை செய்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சமூகத்திற்கு முன்பான ஒரு சமூகம், அதுதான் தாய்வழி சமூகம். இந்த தாய்வழி சமூகத்தில் நம்முடைய தமிழிசை எவ்வாறு இருந்தது? நீங்கள் தொல்காப்பியம் படிக்காமல் இருங்க, சங்க இலக்கியங்கள் படிக்காமல் இருங்க. தயவு செய்து சிலப்பதிகாரத்தை ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மரபு களஞ்சியம்தான் சிலப்பதிகாரம். என்னுடைய நண்பர் தோ பரமசிவன் அருமையாக சொல்லுவார், தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, தெய்வங்கள் உண்டு அப்படின்பார். எங்கள் ஊரில் சிவனுக்கும் கோவில் கிடையாது, பெருமாளுக்கும் கோவில் கிடையாது. ஆனால் 3 அம்மன் கோவில் இருக்கு. உப்படாதி அம்மன் கோவில், இலங்கப்பார்வதி அம்மன், மாகாளி அம்மன் கோவில், இப்படி 3 அம்மன் கோவில் இருக்கு. இந்தியா முழுக்க பெருந்தெய்வங்களுக்கு கோவில் குறைவு. தாய் சமூக வழி பெண் தெய்வங்களுக்குத்தான் கோவில்கள் அதிகம். அதைத்தான் வேட்டுவ வரியில் இளங்கோவடிகள் பாடுகின்றார். எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இனிய நண்பர் திருமுருகன் காந்தி மற்றுமுள்ள தோழர்கள் கொண்டல், அசோக்குமார், ஆனந்த், சாந்தகுமார் மற்றுமுள்ள இயக்கத் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வில் என்னோடு பங்காற்றிய பெரியோர்களுக்கும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இயக்கத் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இப்பொழுது ஒரு நாகசுரத்தில் நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள். இது ஒரு பண்ணில் ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இதை பற்றித்தான் நான் இன்று உங்களுடன் பேசப் போகிறேன். ஆயக்கலைகள் 64.
இந்த 64 வந்து வகைப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் வகைப்படுத்துகின்றார்கள். வேதியியல் அது ஒரு கலை. ஆனால் இன்றைக்கி வேதியியல் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, எத்தனையோ உட்பிரிவுகள்லாம் புதுசு புதுசாக வந்தாச்சு. இப்போ 64ல் 94 அதுக்கு மேலேயும் போயிருக்கலாம். ஆனால் எப்படி வரிசைப்படுத்தினாலும் முதல் 5 கலைகள் நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், கவின் கலைகள். இந்த கலைகளில் முதன்மையானது, முதலில் வருவது இசைக்கலை. இந்த இசையை கண்டுபிடித்தது யார்? யார் கண்டுபிடிச்சாங்க? இதை பற்றித்தான் உங்களுடன் நான் உரையாடப் போகின்றேன். இன்று காலை அமர்வு தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கீதா, உடன் பாடிய ஒரு தோழர் மிக இனிமையாக பாடினார்கள். அவர்களுக்கு என் நன்றி. இந்த இருவரையும் மகளிராக தேர்ந்தெடுத்த திருமுருகன் காந்திக்கு என்னுடைய நன்றி. அவர் ஒரு காரணத்தோடு தேர்ந்தெடுத்துக்கிறார். என்னுடைய உரையின் மூலமாக அது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். சரி, இசையை கண்டுபிடித்தது யார்? சுகிர்தாமா, உங்களுக்கு பின்னால் ஒரு தோழர் இருக்கிறாங்க, நீங்கள் எந்திங்கப்பா. உங்களை தான் இந்த திரும்பி பாய்க்கல, நீங்கள் தான் எந்திங்கப்பா. சொல்லுங்க, நீங்கள் இசையை கண்டுபிடித்தது யார்? நீங்கள் தான் கண்டுபிடிச்சது. உலகில் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கின்றது, ஒரு தாலாட்டும் பிறக்கின்றது. தாலாட்டை கண்டுபிடிச்சது யார்? நீங்கள் தான். இசையை கண்டுபிடித்தவர்களே நம்முடைய மகளிர் தான். அதுதான் திருமுருகன் காந்தி இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். என்னுடைய பேச்சு சொற்பொழிவாக இருக்காது, உங்களுடன் ஒரு உரையாடலாக இருக்கும். இப்பொழுது கேட்ட இந்த பண், நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அது 5000 ஆண்டு காலமாக இந்த ராகத்தை நாம் பாடி வருகின்றோம். எப்படி? 1000 2000 இல்லை, 5000 ஆண்டு காலம். உங்களுக்கு ஒரு மலைப்பாக இருக்கும் என்னுடைய செய்தி. நாம் வாழும் இந்த காலம், இந்த மே 17 இயக்கம், இந்த விழா, இக்காலம், இதற்கு முன்பாக இது மக்களாட்சி காலம். ஏறக்குறைய கிபி 200 முதல் கிமு 200, மன்னிக்கவும், கிமு 200 முதல் கிபி 17ஆம் நூற்றாம் ஆண்டு வரை ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் மன்னராட்சி காலம் தமிழகத்தில். அந்த கிமு காலம் என்பதை சங்க காலம் என்று நாம் கொள்ளலாம். அதற்கு முன்பு இனக்குழுக்கள் காலம். அந்த இனக்குழுக்கள் தான் ஒவ்வொரு நாள் ஆயர்கள், வேளிர், இந்த மாதிரி இனக்குழுக்கள். அந்த இனக்குழு தலைவர்கள் அதியன், பாரி, குமணன் அவர்கள். அதற்கு முன்பு இனக்குழு என்ற தோற்றத்திற்கு முன்பாக குடிச்சமூகங்கள். எனது பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் பக்தவத்சல பாரதி ஐயா சொன்னார் இல்லையா, குடிச்சமூகம். முதலில் இந்த குடி சமூகம் என்பது உறவினர்கள் சேர்ந்தது தான் ஒரு சமூகமாக பின்னால் மாறி இருக்கிறது. இன்றைக்கி வடநாட்டுக்காரங்க நம்ம ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 10-20 பேர் பொம்மை செய்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அது. சரி,
இந்த சமூகத்திற்கு முன்பான ஒரு சமூகம், அதுதான் தாய்வழி சமூகம். இந்த தாய்வழி சமூகத்தில் நம்முடைய தமிழிசை எவ்வாறு இருந்தது, அதை பற்றித்தான் உங்களுடன் இன்று உரையாடப் போகின்றேன். எனது மதிப்புக்குரிய ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறார். ஐயா, உங்களிடம் நான் ஒரு கேள்வியாக கேட்கவில்லை, உங்களுடைய ஒரு கருத்தாக கேட்கின்றேன். தமிழகத்தில் தாய்வழி சமூகம் எந்த காலத்தில் உருவானது? இதுவரை அதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவும் கிடைத்திருக்கிறதா? தாய் தெய்வ வழிபாடு பார்த்தோம்னா சிந்து சமவெளியிலிருந்து தொடர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம பெருங்கற்கால காலம்னு சொல்லப்படுகின்ற இன்றையிலிருந்து 3000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1000 கிமு 1000ற்கு முன்னால் கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி டேட்டிங் போட்டால் கிமு 2000 கூட போயிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசிறிக்கல்னு சொல்லுவாங்க. மூட்டூரில் ஒரு கல் இருக்குது, நம்ம விழுப்புரம் பக்கத்தால் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தாய் தெய்வ வழிபாட்டின் ஆந்த்ரோபோமார்பிக் ஃபார்ம்னு சொல்கிற ஒரு எவிடன்ஸ். அது தமிழ்நாட்டில் தான் அந்த விசிறிக்கல் கல்லில் கிடைக்கிறது. அது 2 இடத்துல தமிழ்நாட்டில் கிடைக்குது. அதை பாதுகாக்கணும் நம்ம. ரொம்ப ரொம்ப நன்றியா. தாய்வழி சமூகம் இதுவரைக்கு கிடைத்திருக்கும் ஆதாரத்தை வைத்து திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது ஒரு 3000 ஆண்டு காலம் என்று ஐயா கூறுகின்றார். தாய்வழி சமூகத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் பதிவுகள் மிக குறைவு. இப்பொழுது ஒரு பாடலை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. நான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது இந்த பாடலை பற்றித்தான். தாய்வழி சமூகம், இதை பற்றிய நம்முடைய இலக்கிய பதிவுகள் மிக மிக குறைவு. சில சொற்கள் அகவன் மகள், கட்டுவிச்சி, கனி, கணிக்காரிகை, படிமத்தாள், சாலினி, தேவராட்டி, வேலத்தி. நீங்கள் தொல்காப்பியம் படிக்காமல் இருங்க, சங்க இலக்கியங்கள் படிக்காமல் இருங்க. தயவுசெய்து சிலப்பதிகாரத்தை ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மரபு களஞ்சியம்தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் படித்து பார்த்தா எனக்கு விளங்கலை, அது உரைகளோடு அதுக்கு மேலே விளங்கலை. ஐயா, நான் என்ன படிக்கிறது? 30 காதைகள் இருக்குது. நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம், வேட்டுவ வரியை மட்டும் படிங்க. அதில் தான் நம்முடைய தாய் தெய்வம் அதை பற்றியான எல்லா செய்திகளும் வேட்டுவ வரியில் இருக்குது. என்னுடைய நண்பர் தோ பரமசிவன் அருமையாக சொல்லுவார், தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, தெய்வங்கள் உண்டு அப்படிம்பார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அஸ்ஸாமில் ஒரு கோவில் இருக்குது, காமாக்கியா அப்படிங்கிறது அந்த கோவில் பேர், அம்மன் கோவில். அந்த கோவில் பிரசாதமாக கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு துண்டு துணி கொடுப்பாங்க. துண்டு துண்டாக வெட்டி வச்சு சிகப்பு துணி கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் தீட்டு துணி. தீட்டு என்பது புனிதமற்றது என்று நாம் கருதுகின்றோம். ஆனால் அது புனிதமானதாக இருக்கின்றது. நீங்கள் அஸ்ஸாமில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குமரி தெய்வம், தாய் தெய்வங்கள் தான். எங்கள் ஊரில் சிவனுக்கும் கோவில் கிடையாது, பெருமாளுக்கும் கோவில் கிடையாது. ஆனால் 3 அம்மன் கோவில் இருக்குது. முப்படாதி அம்மன் கோவில், இலங்கப்பார்வதி அம்மன், மாகாளி அம்மன் கோவில், இப்படி 3 அம்மன் கோவில் இருக்குது. இந்தியா முழுக்க பெருந்தெய்வங்களுக்கு கோவில் குறைவு. தாய் சமூக வழி பெண் தெய்வங்களுக்குத்தான் கோவில்கள் அதிகம். அதைத்தான் வேட்டுவ வரியில் இளங்கோவடிகள் பாடுகின்றார். சாலினி, அதில் ஒரு பெண் பூசாரி வராங்க. அந்த செய்தி தான் முக்கியமானது. அகவன் மகள். அழைப்பு பாடல் பாடுகின்ற பெண்கள், தெய்வத்தை அழைத்து பாடுவது, அகவி பாடுவதனால் அகவன் மகள். இன்றைக்கும் நம்ம மாரியம்மன் அழைப்பு பாடல், கருப்பசாமி அழைப்பு பாடல், அதெல்லாம் நம்ம பாடுறோம். இந்த பெண் பூசாரிகளை குறிப்பதற்கு இன்னொரு சொல் தேவராட்டி. பெரிய புராணம், கண்ணப்ப நாயனார் புராணம், அதில் இந்த பெண் பூசாரியை பற்றி அருமையான ஒரு பதிவு. கண்ணப்ப நாயனாருக்கு வயதாகுது. அடுத்து தலைவராக தலைமை தாங்கி மக்களை நடத்துவதற்கு அவருடைய மகன் கண்ணப்ப நாயனாருக்கு பின்பு தலைவராக வருவதற்கு ஒரு விழா எடுக்கின்றார்கள். இந்த விழா எடுப்பதற்கு யாரை அழைக்கிறார் என்பது முக்கியமான பகுதி. அது மட்டுமல்ல, சேக்கிழார் மிக அருமையான ஒரு செய்தியையும் பதிவு செய்கின்றார். காடு பலியூட்ட தலைமரபின் வழிவந்த தேவராட்டிதனை அழைமின். தலைமரபின் வழிவந்த, அது ரொம்ப முக்கியமான சொல். நம்முடைய தலைமரபு என்பது தாய்வழி சமூகம். அந்த சமூகத்தின் வழிவந்த தேவராட்டிதனை அழைமின். தேவராட்டி பெண் பூசாரிகள். இந்த பெண் பூசாரிகளெல்லாம் என்ன பண்ணில் என்ன ராகத்தில் பாடியிருப்பார்கள். இன்றைக்கி மோகனம், மத்தியமாவதி, கல்யாணி, இந்தோளம் அப்படிலாம் நிறைய ராகங்களை சொல்கிறான். ஒரு 3000 நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் சொல்கிறேன். ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பெண் பூசாரிகள் நம் அம்மன் கோவில்களில் என்ன ராகத்தில் என்ன பண்ணில் பாடியிருப்பார்கள், அதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு பாடலை கேளுங்கள். அந்த பண்ணில் தான் இந்த பாட்டும் அமைந்தது.
சரி, இது என்ன ராகம் என்ன பண் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? ரொம்ப நேரமாக உங்களுக்கு ஒரு புது ராக சஸ்பென்ஸாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ அதை நான் சொல்வதற்கு முன்பாகவே 2000 வருஷத்துக்கு முன்னால் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறார். நடுகல் காதையில் சொல்கிறார், இந்த பெண் பூசாரிகள் என்ன ராகத்தில் என்ன பண்ணில் பாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார். குரல் குரலாக வருமுறை பாலையில் துத்தம் குரலா தொன்முறை இயற்கையின் தீம் குறிஞ்சி அகவன் மகளிர். இந்த பெண் பூசாரி அகவன் மகள் தெய்வத்தை அழைத்து பாடுகின்ற பண் குறிஞ்சி. அந்த குறிஞ்சிங்கிறது என்ன பண்? குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பண், 7 சுர ராகம். இன்றைக்கி சம்பூரணம், மேளகர்த்தா அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? 7 சுரப்பண், அதற்கு குறிஞ்சின்னு பேர். குறிஞ்சி நிலத்திற்குரிய பண் குறிஞ்சி. குறிஞ்சி யாழ் ஒரு பெயர். படுமலை பாலை, கொல்லி மலை நிலத்திற்குரிய பண் கொல்லி. கவ்வானம், கொல்லி கவ்வானம். அதுக்கப்புறம் பைரவி. இப்போ அந்த தமிழ் இசையை வடமொழியில் எழுதுனாங்க இல்லையா, அது மேளச்சக்கரங்கிறது ஒன்று சேர்த்து நட அப்படின்னு சொல்லி நட பைரவி. அந்த ராகம்தான் தாய்வழி சமூகத்தில் நம்முடைய பெண் பூசாரிகள் பாடிய பாடல். இந்த பண் இன்று வரை இருக்கிறதா என்பதற்குத்தான் இந்த பாடல்களை எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன். அடுத்த ஒரு பாடல். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அங்கே ஒரு தோழர் சொல்கிறாரு, இந்த பாட்டெல்லாம் மாமாங்க பழசாக இருக்கு, எங்களுக்கு என்னன்னே தெரியலை அப்படிங்கிறார். என்னுடைய நண்பர் மருதுக்கு தெரியுது, நான் போற்றி வணங்கும் நம்முடைய தலைவர் தொல் திருமாய்யாவுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. நாங்கள்லாம் வயசாகினாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் தெரியல. உங்களுக்கு வச்சுருக்கேன் பாட்டு, புது பாட்டெல்லாம் இருக்குது, வரிசைக்காக போட்டுருக்கேன். இந்த நடபைரவி குறிஞ்சி ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மேலை இசை வெஸ்டர்ன் மியூசிக்கில் நேச்சுரல் மைனர். எல்லா நாடுகள்லேயுமே இசை ஒன்று தான், 7 எழுத்து மொழி. உண்மை ஒன்று போல தானே இருக்கும். 2 2 கூட்டினா 4 தான். 4 again 4, nothing but 4, ever 4, everywhere 4. அதுதான் உண்மைங்க. அப்புறம் அந்த இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, ஹாண்டிங் மெலடி. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துருக்கலாம், ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்பா, ஆவிகள் குடியிருக்கக்கூடிய வீடு. ஹாண்டிங் மெலடி அப்படின்னா ஆவிகளை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இந்த பண்ணிற்கு இருக்குது. வேலன் வெறியாட்டம் நடக்குது. வேலன் வெறியாட்டில் வேலன் வேலத்தி
அது காதலை பற்றியான ஒன்று. அது கருப்பொருளே காதல் தான். வேலன் முருகனைப் போன்று வேடம் புனிந்து ஆடி பாடுகின்றான். முருகனங்கு தன் மீது வருவதற்காக அவன் பாடுகின்றான். முருகனை அழைக்கின்றான். ஆக இந்த ஹாண்டிங் மெலடி என்பது நமக்கு இப்பொழுது என்ன என்று விளங்குகின்றது அல்லவா? இப்பொழுது புதுசாக வந்த ஒரு பாட்டு, அதில் கேளுங்க நீங்கள். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் குறிஞ்சி நிலம், அந்த நிலத்திற்குரிய உரிப்பொருள் உணர்தலும் உணர்தல் நிமித்தமும் அப்படின்னா காதல். சுருக்கமாக அப்படி வச்சுக்கலாம். இந்த பன்னிருக்கும் காதலுக்கும் என்ன தொடர்பு? இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பூரா பெரும்பாலான பாடல்கள் இந்த இரட்டையர் பாடல், டூயட் பாடல், காதல் பாடல். இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு விடை ஒரு சாமியார் தான் சொன்னார். எங்களை மாதிரி குடும்பஸ்தர்கள் சொல்லலை. பெரியவாச்சான் பிள்ளை அவர் தான் சொல்கிறார். இதுக்கு விடை சொல்கிறார். இந்த பண்ணிற்கு காதல் உணர்வை தரக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்ட்டு. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ இந்த பண்ணிற்கு காதல் உணர்வை தூண்டுகின்ற ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம மூரா ஐயா இருக்கிறாரு, பக்தவத்சல பாரதி ஐயா இருக்காங்க. ஐயா, இந்த பாட்டு, இந்த ராகத்தை கேட்டது உங்களுக்கு ஏதாவது காதல் உணர்வு தூண்டுதா? இல்லை. எனக்கு வயசு 78 ஆகுது. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலை. அப்படி தோணுனா தான் தப்பு. சரி, எப்படி காதல் உணர்வை தூண்டுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார் பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல். நீங்கள் மடல் அப்படிங்கிறது காதல் தொடர்பான ஒரு விஷயம். ஒரு பெண்ணு இவன் காதலிக்கிறான், அவள் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா, அல்லது அப்பா அம்மா கொடுக்கல அப்படின்னா மடல் ஏறுதல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பெரிய அளவில் ஒன்று பாடியிருக்காரு பெரிய திருமடல், சிறிய அளவில் ஒன்று பாடியிருக்காரு சிறிய திருமடல். இந்த திருமடலுக்கு நீங்கள் ஆழ்வார் பாசனம் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, மன்னிக்கணும், 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, இந்த பாடலுக்கு முன்னால் சில தனியன்கள் அப்படின்னு இருக்கும், தனிப்பாடல்கள் அப்படின்னு. அப்படி ஒரு தனிப்பாடல் இந்த சிறிய திருமடலுக்கு ஒருவர் எழுதியிருக்கிறார். பிள்ளை திருநறையூர் அரையர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முள்ளி செழும் மலரோ, அதாவது செம்முள்ளி மலர், அது குறிஞ்சி மலருக்கு இன்னொரு பெயர் செம்முள்ளி மலர். முளை மதியம் கொள்ளிக்கு என் உள்ளம். முளை மதியம் கொள்ளி, இந்த சுட்ட நிலா சுடாத நிலான்னு சொல்கிறோம் இல்லையா, சுட்ட நிலா பற்றி சொல்கிறார். நிலவு சுடுகின்றது அப்படிங்கிற இந்த திருமடலை
திருமங்கை ஆழ்வார் பாடி கொடுத்திருக்கின்றார். இல்லை என்றால் நிலவு சுடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் மெல்லுரை எழுதுகிறார். ஏற்கனவே ஒரு அவதாரிகை இருக்குது. அதுக்கு இந்த அவதாரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் எதுவுமே நமக்கு வழங்கலை, பூரா வடமொழி சொல். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு உரை எழுதுகிறார். அந்த உரையில் என்ன சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்னொரு பாடலில் நம்ம கேட்டலாம். மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது, ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது, ஆடும் காத்துல கீத்துல. இந்துஸ்தானி அதுவும் நம்முடைய பன்முறையில் அமைந்த ஒரு இசைதான். பண்ணிசை, ராக சங்கீதம். நீங்கள் கிளை நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசியா, சீனா, ஜப்பான், இந்தோனேசியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் பன்முறையில் அமைந்தது. இப்போ இந்துஸ்தானி அதே மாதிரி நாம் வழங்குகின்ற இந்த குறிஞ்சி என்ற நடபைரவிக்கு அசாவேரி தாட் அப்படின்னு பேர். இந்துஸ்தானி இசையில் அசாவேரி தாட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாடல் நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்ட பாடல், நீங்கள் கேட்டு பாருங்கள். இது நம்முடைய குறிஞ்சி நடபைரவி. நம்ம 3000 ஆண்டுகளுக்கு மேலே பாடிட்டுருக்கோம். அதில் ஒரு பாட்டு கேளு. இப்போ பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத என்னுடைய உரையின் இறுதி பகுதியாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது பஞ்ச விஷயத்துக்கு உபலட்சணம் அப்படின்றார். ஏற்கனவே விளங்காமல் இருந்தது, இவர் சொல்லுது மேலும் விளங்காமல் போச்சு. அந்த உரைக்கு உரை ஒருத்தர் எழுதுகிறாரு, கிருஷ்ணசாமி ஐயங்கார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு அந்த உரைக்கு இன்னொருத்தர் உரை எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பஞ்ச விஷயம், அதாவது விரக்தி, காதல் உணர்வை எதெல்லாம் தூண்டுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். கேளுங்க. சந்திரன், மல்லிகை மலர், வாடைக்காற்று, மலர்பள்ளி, குறிஞ்சி பண். இப்போ இது காதலுக்குரிய பண் என்பதை பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார்.
வேலன் வெறியாட்டில் இந்த பண்ணை தான் பாடியிருக்காங்க. நம்முடைய மகளிர் தாய்வழி சமூகத்தில் பெண் பூசாரியர் இந்த பாடலை தான் பாடியிருக்காங்க. நான் சொல்ல வந்த மையச் செய்தி 3000 ஆண்டு காலமாக இந்த பண் இந்த ராகத்தை நாம் பாடி வருகின்றோம். வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.